250 ml கப்பில் 2 கப் சிகப்பவல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்ச அவலை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு புட்டு மாவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. அப்போ தான் நமக்கு ஊற வைக்கும் போதும் கரெக்டாக இருக்கும், புட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போ தான் நமக்கு புட்டு மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இந்த அவல் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆகணும். அதே மாதிரி நமக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா உடச்சி விடுங்க. சின்ன சைஸ் கேரட் துருவி சேர்த்துக்குங்க. கேரட் வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்த தேவையில்லை. தேங்காய் சேர்த்து வேக வைக்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத்தை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த பிளேட் மேலே போட்டுக்குங்க. ட்ரையான கிளாத் போட்டிங்கன்னா புட்டு மாவு இதிலே ஒட்டிக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை இந்த பிளேட்டில் சேர்த்துருங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. இந்த மாதிரி கொதிச்சிருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற புட்டு மாவை இதில் வச்சு வேக வச்சுடுங்க. மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் இருந்ததுன்னா உடச்சி விட்டு நல்லா கிளறி விடுங்க. உடனே இந்த புட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. புட்டு சூடாக இருக்கும் போதே வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. ரொம்ப நேரம் நம்ம புட்டை ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்தா சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சர்க்கரை நல்லாவே மெல்ட் ஆகிடும். இந்த புட்டுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இதை செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெய் சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க.
இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். வெறும் நெய் மட்டும் போதும்னா நெய் மட்டும் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. எதுவுமே வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை ரொம்பவே கருக விட்டுறக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த புட்டில் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற நெய்யும் புட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சாஃப்டான அவல் புட்டு சூடாக தயாராகிருச்சு. இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மற்ற புட்டு மாதிரி இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல சூப்பரான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.